நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா பொன்னூர் மலையில இருக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவுல சேத்பட் சாலையில இருக்கிறது பொன்னூர் மலை. இந்த பொன்னூர் மலையில என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சமண சமயத்தை சார்ந்த முனிவர்கள் வந்து தங்கின இடம், வாழ்ந்த இடம். அதுலயும் நம்ம குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா குந்தர் ஆச்சாரியா ஸ்ரீ குந்தர் வந்து தங்கி வாழ்ந்த இடம் இந்த பொன்னூர் மலை. இவர் குந்தர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமண இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா குந்தர் தான் திருக்குறளை எழுதியவர் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அவருடைய மலை வந்து இந்த மலை அப்படின்னு வந்து வாழ்ந்த மலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பொன்னூர் மலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு வளைவு இருக்கு. அந்த வளைவுகள் வந்து திருக்குறள் ஆசிரியர் ஆச்சாரியா ஸ்ரீ குந்தர் அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம். அதனை தொடர்ந்து ஸ்தமன ஸ்தூபம் வந்து இருக்கு. அதனை தாண்டி 365 படிக்கட்டுகளை தாண்டி நம்ம வரும்போது அதன் உச்சியில வந்து குந்தர் நினைவாலயம் வந்து இருக்கு. அந்த குந்தர் நினைவாலயத்துல குந்தருடைய சிலை இருக்கு. அதற்கு கீழே அவருடைய திருவடிகள் இருக்கு. அது வந்து பண்டை காலத்தில் நிறுவப்பட்ட காரணத்தினால் சேதாரம் அடைந்து இருக்குது அந்த திருவடிகள். ஸோ அதனால புதியதாக 2 திருவடிகளை வந்து அங்க வச்சிருக்காங்க பக்தர்கள் வழிபடுவதற்காக. ஸோ சமண சமயத்தை சார்ந்த ஸ்ரீ குந்தர் வாழ்ந்து இருந்த இடம் பொன்னூர் மலை என்ற காரணத்தாலும் அவர்தான் திருக்குறளை எழுதியவர் அப்படின்னு சமண சமய இலக்கியங்கள் குறிப்பிடுவதாலும் பொன்னூர் மலை மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மலையாக சமண மதத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதை நாம் வந்து சமண மதத்தில் இருக்கக்கூடிய குந்தரை வணங்குவோம், அவருடைய அருளாசிரியை பெறுவோம்.